எல்லாமே காயிலாம் கடையில் கிடந்த ஒரு ஸ்க்ராப்பான ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்து அதை பெயிண்ட் அடித்து 94 மாடல் ஒரு வண்டிங்கிறாங்க. 94 மாடல்லாம் கிட்டத்தட்ட இன்றைக்கி 35 வருஷம் ஆக போகுது. 30 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. 30 வருஷம் ஆக போகுது. இந்த 30 வருஷத்து வண்டியை ஒரு ஆம்புலன்ஸாக பயன்படுத்துவதற்கு தகுதி இல்லாத ஒரு வண்டி. நீங்கள் உதவி செய்கிறீங்க. அது அந்த வண்டி ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஒரு 50,000 வேலை பார்த்து 2 லட்ச ரூபான்னு சொல்லி ஆம்புலன்ஸாக கொடுக்குறீங்க. அந்த ஆம்புலன்ஸில் யாரை ஏற்றிட்டு போய் அது ஏதாவது விபத்தாச்சுன்னா பதலம் கேள்வி இருக்குல்ல. நீங்கள் உங்களுடைய விளம்பரத்திற்காக, உங்கள் விளம்பர முகத்துக்காக நீங்கள் இது செய்யலாமா? நீங்கள் மற்ற உதவிகள் செய்கிறீங்கன்னு ஒரு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு உள்நோக்கம் இருக்குது. தன்னை ஒரு பிரபலிய மாதம் ஆஸ்பத்திரி கட்ட போகிறாங்க, இல்லை அது கிளினிக்ன்றாரு. ஒரு கிளினிக் ரன் பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் 1 லட்ச ரூபா வரும் மாதம். ஒரு டாக்டர் வந்து ஒரு சேவை மனப்பான்மையோட டாக்டர் வேலை செய்கிறாருனா கூட ஒரு 50,000 சம்பளம் கொடுக்கணும். ஒரு நர்ஸு போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு 15,000 சம்பளம் கொடுக்கும். கரண்ட் பில்லு, ஃபஸ்ட் எய்ட் மெடிசன் எல்லாம் சேர்ந்து மினிமம் 1 லட்ச ரூபா வரும். அப்போ அந்த 1 லட்ச ரூபாய்க்கான வருமானம் எங்கே இருக்குது? ரெண்டாவது என்ன சொல்கிறீங்க, தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போட்டு வரவங்களாம் குண்டி வீங்கி போகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தால் இங்கே வந்து உடல்நிலை சரியில்லாங்க ஒரு தப்பான ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறீங்க. அப்போ அரசு மருத்துவமனை கட்டமைப்புகள்ங்கிறது உலகத்திலே தமிழ்நாட்டில் நீங்கள் நம்பர் 1 இருக்குது.